தாய் தமிழுக்கும் தூய நெஞ்சத்தின் அருட்தந்தையர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய கதாநாயகன் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஆல்பர்ட் இருதயராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் சொற்கனை செல்வகுமார். தூய நெஞ்ச கல்லூரியில் இயற்பியல் துறையில் 2019 முதல் 22ஆம் ஆண்டு வரை பயின்ற ஒரு சிறிய அடியேன், அவ்வளவுதான். இன்று ஒரு ஆக சிறந்த மனிதரின் பணிவு நிறைவு விழா என்பதனை கேட்டவுடன் தான் தெரிகின்றது காலம் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றது என்று. எங்கே எங்கள் நாயகனின் இளையவர் மதிப்பிற்குரிய தயால்ராஜ் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து அவருடைய பிறந்த ஆண்டினை சரிபார்க்கவும், அதற்குள் அவர்களுக்கு வயதாகி விட்டதா என்று. என்ன கதாநாயகரே, வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடன் நான் பயணித்த அந்த 3 ஆண்டுகளை வெறும் 3 நிமிட காணொலியில் கொடுக்க வைத்து விட்டீர்களே, இது உங்களுக்கு தகுமா? இருப்பினும் சில சுவாரஸ்யமான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதோ ஒரு சில. கல்வி பணியாற்றுவதற்காக இறை தூதர்களால் தூய நெஞ்ச கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதரோ நீங்கள். இன்றும் இளைஞர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அல்லவா நீங்கள். எத்தனை முகங்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் இன்றும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனா, அல்லது ஒரு பேராசிரியரா, அல்லது துறை தலைவரா, அல்லது திட்டமிடுபவரா, அல்லது திட்டங்களை செயல்படுத்துபவரா, எத்தனை முகங்கள் தான் உங்களுக்கு. நேர மேலாண்மையின் ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு நீங்கள் அல்லவா. அந்த பாடங்களை நடத்தும் விதங்களை நாங்கள் எண்ணி வியந்த தருணங்கள் எத்தனை. தொடர்ந்து 3 வகுப்புகள் கொடுத்தாலும் அந்த வகுப்புகளை சிரித்திக் கொண்டே ஒரு சிறிதும் ஒரே ஒரு துண்டு காகிதம் இல்லாமல் அந்த வகுப்புகளை சிறப்பாக நடத்தவல்ல பேராசிரியர் அல்லவோ நீங்கள். பதவிகளால் ஒரு சிலருக்கு பெயர் உண்டு, ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே அந்த பதவிகளுக்கு பெயர் உண்டு. அப்படித்தான் நீங்களும் அந்த பதவி HOD ஆஃப் பிசிக்ஸ் இந்த தூய நெஞ்ச கல்லூரியில். அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைகள் கூட நாங்கள் ஈஸியாக சென்று விடுவோமோ இல்லையோ, ஆனால் உங்கள் அறைகளுக்கு வரும்பொழுது மட்டும் ஒரு மனதிற்குள் ஒரு திக் என்ற தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பலருக்கு தெரியாது, அது ஒரு காட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு தாய்மை உள்ளத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தின் குகை என்று. பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கரடு முரடான ஒரு பாறை தான், ஆனால் நெருங்கியவர்களுக்கு மட்டுமே தெரியும். பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு வைரம் நீங்கள். அப்படி உங்களால் செதுக்கப்பட்ட பல வைரங்களில் ஒரு அடியேன் தான் இந்த செல்வகுமாரும். மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவதில் சமத்துவம் கண்ட அந்த பெரியார் அல்லவோ நீங்கள். குழந்தை சிரிப்பினை உடைய அந்த புன்னகை அரசன் அல்லவோ நீங்கள். நீங்கள் நடத்தாத பாடங்கள் உண்டோ, படிக்காத புத்தகங்கள் உண்டோ, வகுக்காத திட்டங்கள் உண்டோ, போடாத யூகங்கள் உண்டோ, உயர்ந்த ஒரு மனிதன் அல்லவா நீங்கள். இவை எல்லாம் வெறும் புகழ்ச்சிகள் அல்ல, உண்மைகள். ஆல்பர்ட் இருதயராஜ் என்றால் பலருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். என் மனதில் நீங்கள் உயர்ந்த ஒரே ஒரு தருணத்தை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். கல்லூரியில் சேர்ந்த முதல் தொடக்கம் அது 2ஆம் பருவம் என்று நினைக்கின்றேன். அந்த தருணத்தில் என்னுடைய நண்பனுடைய தேர்வு கட்டணம் செலுத்தவில்லை. கண்ட்ரோலர் ஆஃப் ஆஃபீஸிலிருந்து ஒரு குறும் செய்தி வருகின்றது, இந்த மாணவர்கள் எல்லாம் தேர்வு கட்டணம் செலுத்தவில்லை என்று. நீங்கள் அவனை அழைத்து, ஏன்பா ஃபீஸ் கட்டலை அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்ன பதில், எங்கள் அப்பாவால் கட்ட முடியல சார், நான் கட்டிடுறேன் அப்படின்னா. உடனே அந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்து, இன்றே தேர்வு கட்டணத்தை கட்டிவிடு என்று சொன்னார். இது உயர்ந்த தருணம் அல்ல. அடுத்த நாள் காலையில் நாங்கள் பணத்தை தயார் செய்து அவரிடம் போய் கொண்டு சேர்க்கின்றோம். இந்தாங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னு. அவர் சொன்ன அந்த ஒற்றை வரி, என் பையனா தான் நான் கட்டியிருப்பேன்ப்பா, காசு நீங்களே வச்சுக்கோங்க, போயிட்டு படிங்க. அன்று சொன்ன அந்த வார்த்தை இன்றும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்று உயர்ந்தவர் தான் இன்றும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள், செல்வா போதும், நேரமாகி கொண்டிருக்கின்றது என்ற சொல்ல அந்த மனக்குமுறல் எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் பேசிக் கொண்டிருப்பது ஒரு ஆக சிறந்த மனிதனை பற்றி அல்லவா. இயற்பியலிலே சுருக்கமாக சொல்ல போனால் ஆல்பர்ட் இருதயராஜ் என்பவர் ஒரு கருந்துளை போன்றவர். அது எப்படி படிக்க சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்குமோ, இவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த ஆளுமை அவர். அசோகர் அன்று நட்ட மரங்களை பற்றி இன்றும் வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. அதனை போன்று தான் நீங்கள் இந்த சமுதாயத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னும் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விதைகள் பேசும் ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களுடைய வரலாறை பேசும். எங்கள் வரலாற்று நாயகனே, இருக்கக்கூடிய காலங்களை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் கழியுங்கள். உங்கள் மாணவன் என்ற கர்வத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் செல்வகுமார். நன்றி.